ஹாய் மக்களே, கோபால ரத்ன சுப்ரமணியம் யார் இவர்? இவர் எப்படி இந்திய திரையுலகின் அடையாளமாக மாறி போனார்? அது ஜஸ்ட் பேர் இல்லை, இட்ஸ் அ பிராண்டு. அது இந்திய சினிமாவின் அடையாளம். எஸ் மக்களே, திரு மணிரத்னம் அவர்கள்தான் அந்த கோபால ரத்ன சுப்ரமணியம். மணிரத்னம் அவர்கள் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வேலையில் அவருக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை இல்லை. அவரோட மைண்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படியாவது சினிமா பண்ணணும். இதுக்கு காரணம் கே பாலச்சந்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். அவரோட படங்கள் மணிரத்னத்தை ரொம்ப பாதிச்சிருக்கு. நம்மளும் எப்படியாவது பாலச்சந்தர் மாதிரி ஒரு டைரக்டராக வரணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட சினிமாக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. நிறையா பேர்கிட்ட போய் கதையும் சொல்லியிருக்காரு கமலோட ரெஃபரன்ஸில். ஆனால் அவர் சொன்ன லாங்குவேஜா இல்லை அவருக்கு கதை சொல்ல தெரியலையான்னு தெரியல, ஏதோ ஒரு இடத்துல எல்லாராலையுமே புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. ஒரு ஸ்டேஜில் இல்லை, இது நம்ம லைஃபு, நம்ம தான் பில்டு பண்ணி ஆகணும், ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகணும், ஒரு சின்ன மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வச்சு ஒரு சின்ன கேம் விளையாண்டுருக்காரு. அந்த கேம் தான் கன்னட உலகில் போய் திரைப்படத்தில் போய் அங்கே போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ஹீரோ ஆல்ரெடி ரெடியாக இருக்கார் படம் பண்ணுறதுக்கு, ப்ரொடியூசர் வேணும் அப்படின்ட்டு. ஸோ ப்ரொடியூசர் கிடச்சிட்டார். ஸோ அப்படியே போய் ஹீரோட்ட போய் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு ப்ரொடியூசர் ரெடியாக இருக்கார், ஹீரோ குறைச்சா படம் பண்ணிட வேண்டியதான்னு. ஸோ இந்த ஒரு சின்ன கேம் பண்ணி எப்படியோ 1983 கன்னடத்தில் பல்லவி அனுப்பல்லவி அப்படிங்கிற படம் பண்ணுறதுக்கு மனுஷன் தயாராகிட்டார். ஸோ இந்த படத்துக்கு இசையமைக்கணும்னு சொல்லி யாரை போடலாம் அப்படின்னும் கண்டிப்பாக அப்போ பீக்கில் இருந்தது வந்து இளையராஜா தான், ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டு பர்சன். ஸோ இவர் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணியிருக்காரு. பட் இளையராஜா வந்து அந்த நேரத்தில் ரொம்ப பீக்கில் இருந்தார். ஸோ அவரோட சேலரி வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ அவர் போய் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி சேலரி இஷ்யூஸ்னு வர்றப்போ கொஞ்சம் தயங்கியிருக்காரு மணிரத்னம். இதை புரிஞ்சுக்கிட்ட இளையராஜா என்ன பண்ணியிருக்காரு, மிக குறைஞ்ச சம்பளத்தில் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த மியூசிக் இன்னை வரைக்கும் கன்னடா இண்டஸ்ட்ரியில் கர்நாடகாவில் போனீங்கன்னா ஒன் ஆஃப் த ஐகானிக் ஃபிலிம் அண்ட் ஐகானிக் சாங்ஸ். எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, இந்த படத்துக்கு மிக ஃபேமஸான டைரக்டர் பாலு மகேந்திரா தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கார். இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அவரோட இன்றைய மனைவி சுஹாசினி அவர்களை நடிக்கிறதுக்காக அப்ரோச் பண்ணியிருக்காரு. பட் சுஹாசினி அவர்கள் மறுத்துட்டாங்க, இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு ரீசன் சுஹாசினி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த படத்தில் நடித்த லக்ஷ்மி வந்து மிகப்பெரிய நடிகை, ஸோ அவங்களோட காம்படிட் பண்ணி போட்டி போட்டு நடிக்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவங்க மறுத்துட்டதாகவும். பட் அதை இன்னி வரைக்கும் விளையாட்டு போக்கில் மணிரத்னம் அப்பப்போ சுஹாசினியை சுட்டி காமிச்சு, நீ என் படத்தில் நடிக்க மறுத்துட்ட, அதனால இனிமேல் நான் என் படத்தில் என்றைக்குமே நடிக்க வைக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை இன்னி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாருங்கிறத சுஹாசினி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கன்னட படம் முடிஞ்ச உடனே மலையாளத்தில் போய் மோகன்லாலை வச்சு உணர்வு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, 1985 தான் முதல் தமிழ் படம் பகல் நிலவு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த படங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் வெற்றியை கொடுத்தது. அதுக்கப்புறமா மோகன், ராதா, அம்பிகா இந்த 3 பேரை வச்சு இதய கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார். அந்த படமும் ஓரளவுக்கு ஆவரேஜாக போச்சு. இதுக்கப்புறமா 1986 மௌன ராகம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. மணிரத்னத்துடைய வாழ்க்கையை தலையிலாக மாற்றி போடுது இந்த படம். இந்த படத்தில் வர கார்த்திக், ரேவதியுடைய அந்த ரொமான்டிக் சீன், அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாருமே இன்னை வரைக்கும் எல்லாராலையுமே அதீதமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு காட்சி. ஈவன் சில பேர் அதை சொல்லி வருத்த கூட பட்டிருந்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இந்த போர்ஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வருத்தத்தை தெரிவித்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. இந்த படத்தில் வசனங்கள்லாம் சின்ன சின்னதாக இருந்தாலும் பட் அது ஏற்படுத்துகிற பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதிபயங்கரமாக இருக்கும். மோகன் ரொம்ப எமோஷ்னலாக அவர்கிட்ட கேட்பார், உனக்கு என்ன வேணாலும் கேளு, இருக்கிற கொஞ்ச நாள் தான் என் கூட இருக்க போகிறேன், நான் உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன் அப்படின்னு. அதுக்கு அவள் சொல்லுவா, எனக்கு டைவர்ஸ் வாங்கித்தா. அந்த ஒரு வார்த்தை தான், பட் அது அப்படி பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸான நமக்கும் அந்த பாதிப்பு ஹெவியாக தெரியும். அதே மாதிரி இன்னொரு வசனம், நீ தொட்டால் எனக்கு கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற வசனமாக இருக்கட்டும். அதே மாதிரி ரேவதி வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணாக இருந்தாலும் ஒரு சமைக்கிற சீனில் பார்த்தீங்கன்னா காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஒரு இங்கிலீஷ் ஒரு வெஸ்டர்ன் பாட்டை கேட்டு அதை கூடவே பாடிக்கிட்டே சமைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணியிருப்பார். அந்த விஷுவல் சீன்ஸ் எல்லாமே மீன்ஸ் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஒரு வில்லேஜ்லேருந்து வர பொண்ணு ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கை கேட்டு சமைக்கிற அளவுக்கு அந்த ஒரு கான்ட்ராஸ்ட்டை காமிச்சிருப்பார்.
அதே மாதிரி இந்த படத்தில் எல்லாராலும் மிகவும் ரசிக்கப்பட்ட ஒரு சீன் அப்படின்னா சர்தார்ஜிக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறது. தப்பு தப்பாக தமிழ் சொல்லி கொடுத்து அதே தமிழை வி.கே. ராமசாமி கிட்ட அந்த சர்தார்ஜி சொல்கிறதுங்கிறது வந்து நகைச்சுவையின் உச்சகட்டம். இதில் இன்னொரு காட்சி இடம்பெற்றிருக்கும். மோகன் வந்து கல்யாணம் ஆகி அடுத்த நாளே ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். வந்தவுடனே ஏன் அப்படி சீக்கிரமாக வந்துட்டு, நான் ஒரே வீட்டுக்குள்ளே நாங்கள் பிரிஞ்சு வாழ்கிறோங்கிற மாதிரி வி.கே. ராமசாமி கிட்ட சொல்லுவார். அதுக்கு அவர் சொல்லுவார், என்னையா நீ அவன் கல்யாணம் கட்டாமலே புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கானுங்க, நீ கல்யாணம் கட்டி ஒரே வீட்டில் தனியாக வாழ்கிறான்னு சொல்கிற, என்னையா ஆள் நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாகாக இருக்கட்டும். அந்த டைலாக் போர்ஷன்லேயே லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றி அப்பயே மென்ஷன் பண்ணியிருப்பார். மணிரத்னமே எதிர்பார்த்துருக்க மாட்டார் இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வச்சு ஃப்யூச்சரில் நம்ம ஒரு படம் ஓகே கண்மணின்னு பண்ணுவோன்றது. ஸோ அன்னைக்கு போட்ட விதை இன்றைக்கி ஓகே கண்மணிங்கிற படமாக மரமாக வளர்ந்துருக்கு. இப்படி மௌனராகத்தின் பெருமைகளை அடிக்கிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். மணிரத்னத்தோட பெஸ்ட் படம் எதுன்னு சொன்னால் நான் மௌனராகம் தான் சொல்லுவேன். என்ன இந்த படத்தை பற்றி சீன் பை சீன் நான் விவரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் மௌனராகம். இதில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் வந்து மணிரத்னம் சொல்லியிருந்தார். என்னென்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடிட்டுருக்கப்போ சிட்டியை விட்டு அவுட்டரில் போய் ஒரு தேட்டரில் படம் பார்க்கலான்னு போயிருக்காரு. ஒரு 6-7 ரோ வந்து காலியாக இருந்திருக்கு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டு படம் பார்த்துருக்காரு. தேட்டரை விட்டு வெளியில் வரும்போது ஒரு ஆள் லுங்கி கட்டிக்கிட்டு சொல்லிட்டே போயிருக்கான், 4 அடி போட்டிருந்தா அந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிருப்பாளா, டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருப்பாளா, 2 சாத்துனா அழகாக வீட்லேயே உட்காந்துருப்பான்னு. அப்போ தான் மணிரத்னத்துக்கு ஒரு பொறி தட்டுச்சு. ஆஹா, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கே நம்ம சொசைட்டியில். இந்த மெசேஜை நான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அடிதடி ஆதரிக்கிறவன் இல்லை, பட் இந்த ஆங்கிளை நம்ம மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம். அதாவது சேர்ந்து வாழ்கிறதுக்கு அடிதடி ஒரு சொல்யூஷன் இல்லைங்கிற ஒரு மெசேஜை அந்த படத்தில் நம்ம சொல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற, ஈவன் அந்த தேட்டரில் வரவன்ட்டேருந்து கூட கற்றுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. தட் இஸ் வை இஸ் த கிரேட் மணிரத்னம். 1987 நாயகன் மணிரத்னத்துடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்ட மற்றும் ஒரு படம். மணிரத்னத்தை ஒரு உலகத்தரம் வாய்ந்த டைரக்டர் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஒரு காவியம் உருவான வருஷம் அது. ஒரு நாள் மணிரத்னம் வீட்டில் இருக்கப்போ முக்தா ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணாரோ, ஒரு VHS கேசட் கையில் கொண்டு வந்து கொடுத்து, இந்த கேசட்டை பாருங்கள், இது ஒரு ஹிந்தி ஃபிலிம்ஸ், இந்த ஃபிலிமை வந்து நம்ம ரீமேக் பண்ணணும்னு கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் முக்தா ஸ்ரீனிவாசன் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து மணிரத்னம் அவர்களுக்கு ரீமேக்கில் வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா அப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வராரு. ஸோ புதுசாக நம்மளோட ஓன் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் இருந்த மணிரத்னத்துக்கு ரீமேக் பண்ணுறதுக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் கமல்ஹாசன் சொல்லி அனுப்பிச்சிக்காருங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அந்த கேசட்டை பார்த்துட்டு திருப்பியும் ஈவினிங் வந்த முக்தா ஸ்ரீனிவாசன்கிட்ட சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு நீங்கள் நேராக வந்து கமல்கிட்டே சொல்லிடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கமலை போய் அவரோட ஆஃபீஸில் பார்த்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, எனக்கு ரீமேக்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்ம வேணால் புதுசாக ஒரு கதை பண்ணலாம்னு. சரி, நீ உங்ககிட்ட ஏதாவது கதை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் கேட்டிருக்காரு. ஸோ மணிரத்னம் சொல்லியிருக்காரு, எஸ், என்கிட்ட ஒரு கதை இருக்குது. வரதராஜ முதலியார் அப்படின்னு சொல்லி பாம்பேயில் ஒரு மிகப்பெரிய டான். ஸோ அவரோட வாழ்க்கையை வந்து நம்ம கதையாக எடுக்கலாம், எனக்கு அதை வச்சு நான் ஒரு சின்ன ஸ்டோரி லைன் மாதிரி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மேலும் அந்த கதையை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. நான் பாம்பேயில் படிக்கும்போது நான் நிறைய வரதராஜ முதலியாரை பற்றி நிறைய கேட்டிருக்கேன். மாட்டுங்கா, தாராவி, இந்த மாதிரி தமிழர்கள் வாழ்கிற எல்லாருக்குமே அவர் வந்து கிட்டத்தட்ட தமிழர்களுக்கு வந்து ஒரு சேவியர், ஒரு பாதுகாவலர் மாதிரி இருந்திருக்காரு. ஸோ அவரை பற்றி எல்லாருமே புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. பட் இதே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட சிம்ம சொப்பனமாக இருந்திருக்காரு இன்னொரு சைட் ஆஃப் பீப்புளுக்கு. ஸோ இப்படிங்கிறப்ப இந்த 2 கேட்டகரியில் எப்படி ஒரு மனுஷனால் 2 ரோல் எக்ஸ்ட்ரீமாக ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் வந்து மணிரத்னத்தை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதாகவும், இதை நாம் ஒரு சினிமாவாக ஒரு திரைக்கதை பண்ணி எடுத்தோம்னா இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும் அப்படிங்கிற ரொம்ப ஆணித்தரமாக அந்த கதையை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. இதை கமல்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈவன் கமல் காட் கன்வின்ஸ்ட். கமலும் அதில் ஒத்துண்டு ஓகே நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண அந்த தருணம் தான் நாயகன், த ஐகானிக் கிரேட் ஃபிலிம் உருவான இடம். இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஸ்டோரியை இன்னும் மேலே ஃபர்தராக நல்லா கொண்டு போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னோடனே வரதராஜ முதலியாரை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு மணிரத்னம். ஸோ இன் ஒன் ஃபைன் டே அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவரை மீட் பண்ணலான்னு சொல்லி அவர்கிட்டேருந்து வரதராஜ முதலியார்ட்டேருந்து ஒரு கால் வருது. ஸோ ரொம்ப டைட் செக்யூரிட்டி எல்லாம் முடிஞ்சவொடனே அவர் வீட்டில் போய் சாந்தோமில் அவர் தலைமறைவாக தங்கியிருந்திருக்காரு. ஏன்னா அங்கேருந்து போலீஸ்லாம் தேடுறதுனால சென்னையில் வந்து தங்கியிருந்திருக்காரு. சாந்தோம் அவரோட வீட்டில் பார்க்க உள்ளே போயிருக்காரு. உள்ளே போனோன்னு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பீதி கலந்து உள்ளே போயிருக்காரு. ஸோ உள்ளே போய் உட்காந்த மணிரத்னத்துக்கு தோசை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவர் சாப்பிட்டே இருக்கும்போது உள்ள வரதராஜ முதலியாரோட என்ட்ரி.
உள்ளே வரும்போதே அவர் கொஞ்சம் லவுடாகவே பேசிகிட்டே வர்றாரு. ஆமாயா, எல்லோரும் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வருவீங்க, கடைசியில் வந்து எங்களை வந்து ஒரு வில்லனாகவும் ஒரு சமுதாயத்துக்கு வாழ தகுதி இல்லாதவர்கள் மாதிரியும் எங்களை சித்தரித்து ஒரு படத்தை ரெடி பண்ணி நீங்கள் காசு சம்பாரிச்சிட்டு போயிடுவீங்க. இப்படி தான் சலீம் ஜாவேத்னு ஒருத்தர் வந்தார் பாலிவுட்லேருந்து, எங்ககிட்ட எல்லா கதையெல்லாம் கேட்டு எங்களை தப்பான முறையில் சித்தரித்து படத்தை எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு கொஞ்சம் லவுடாக பேசிட்டே வந்து அந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும்போது தோசையிலேருந்து ஒரு சட்னியை முக்கி மணிரத்னம் கையில் கொடுத்துக்கிட்டே இருக்காராம். பட் அவர் பேசிக்கிட்டே இருக்காராம். மணிரத்னம் இது சைலண்ட்டாக வாங்கி அமைதியாக, அவருக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணாமல் பொலைட்டாக அவர் என்ன பேசுகிறாரோ அவர் முதல்ல காம் டவுன் பண்ணுவோன்ட்டு அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா அவர்கிட்டேருந்து நிறைய வாங்கின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நாயகன் அப்படிங்கிற ஒரு படம் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்துச்சான். எஸ்பெஷலி படத்தோட கிளைமேக்ஸ்லாம் வரதராஜ முதலியார் அவர் வாயால் சொன்னது தான் படத்தோட கிளைமேக்ஸாக நம்ம இன்றைக்கி பார்க்குற நாயகன் படம். இப்படி தான் நாயகன் படம் உருவாகிருக்கு. இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக சில சீன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி சரண்யாவோட இன்ட்ரோ. கமல் வந்து அந்த ப்ராஸ்டியூட் அந்த ஏரியாவுக்குள்ளே போய் அந்த ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு ஷர்ட்டை கழட்டுவார். உடனே என்னை ஒரு 11 மணிக்குள்ளே விட்டுறீங்களா, நாளைக்கு எனக்கு கணக்கு பரீட்சை இருக்குது அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். இப்படி கண்ணாடியில் பார்ப்பார், கண்ணாடியில் சரண்யாவோட ஃபேஸ் தெரியும். உடனே மனுஷன் ஆடி போயிடுவார். உடனே சார் படிக்கிறியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னோடனே அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. உடனே சொல்லுவார், அமைதியை போய் சேரில் உட்காந்துட்டு சரி படி அப்படின்றவார். இதுலேயே அந்த கமலஹாசனுடைய கேரக்டரை அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார் இளையராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. படம் அப்படியே எலவேட் ஆகும். வேலு நாயக்கர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே இந்த சீனை வச்சுருப்பாங்க. கமல் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார். வந்தவொடனே ஏதோ விஷயம் போல், ஏதோ பிரச்சனை போல் அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் சொல்வார், நான் போலீஸ் ஆஃபீஸராக வரல, ஒரு பொண்ணோட தகப்பனாக உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போதே வேலு நாயக்கர் அப்படிங்கிற ஆள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள். அந்த ஏரியாவில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து உதவின்னு கேட்குறாரு அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அவரே உதவின்னு கேட்டு வேலு நாயக்கர்கிட்ட வந்திருக்காருன்னா இஸ் சம்திங் பிகர் அப்படின்னு அந்த அந்த கேரக்டருடைய பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பாபா மர்கையா அப்படிங்கிற ஒரு சீனாக இருக்கட்டும். அதே மாதிரி தம் மகளை பார்க்க வருவார் வீட்டுக்கு. கல்யாணம் ஆன பொண்ணை ரொம்ப நாள் கழித்து பார்க்க வருவார். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னே ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் நாசர் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸில் இருப்பார். ஸோ அப்பயும் ஓஹோ நம்ம பொண்ணோட கணவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் காத்துக்கிட்டே இருக்கும்போது குழந்தைங்க சத்தம் கேட்கும். மகளுக்கு பேரம் பேத்திங்களாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு ஒரு ஏக்கம் அவர் ஃபேஸில் காமிப்பார் பாருங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல். அந்த இளையராஜாவோட மியூசிக்காக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், படம் வேறு லெவலில் எலவேட் ஆகிருக்கும். இதெல்லாம் விட ரொம்ப ஃபேமஸான டைலாக், நீங்கள் நல்லவரா கெட்டவரா. இந்த டைலாக் எங்கே வந்ததுன்னா மணிரத்னம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரே ஏரியாவில் ஒரு இப்போ பாம்பேங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு மனுஷனை ஒரு செட் ஆஃப் பீப்புள், சேவியர், நம்மளை பாதுகாக்கிறவர், என்னன்னாலும் அவர்கிட்ட போய் சொல்லலாம், அவர் நம்மளை பத்திரமா வச்சுப்பார்னு நினைக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள். அதே இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சிம்ம சொப்பனமாக இருக்கார். ஸோ இதனால தான் இந்த டைலாகை நான் வச்சேங்கிற மாதிரி மணிரத்னம் மென்ஷன் பண்ணியிருந்தார். நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற டைலாக் வந்து இன்னை வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான டைலாகின் நாயகன். இப்படி நிறைய சீன்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த படத்துடைய இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து அந்த காலத்திலேயே ஆஸ்காருக்கு அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான தகவல், இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, இந்த படம் வந்து ஷூட் பண்ணி முடித்த உடனே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபைனல் எடிட், அதாவது எல்லாம் முடித்து இதுதான்ப்பா ஃபைனல் படம் அப்படின்னு 6 hours வந்திருக்கான். அதுக்கப்புறமா அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தான் முக்தா ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணியிருக்காரு, அப்போ எஸ்டாப்ளிஷாக இருந்த ஒரு 6-7 டேரக்டர்ஸை கூப்பிட்டு அவங்க கையில் பேப்பரை கொடுத்து அவங்களுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காரு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டான சீன்ஸ்லாம் எழுதுங்க, இதை நம்ம ஃபைனல் கம்போஸ் பண்ணி ஒரு மூவியாக ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அப்படி எல்லாரும் பார்த்து எழுதி ஷார்ட்லிஸ்ட் பண்ண அந்த வருஷன் தான் ஃபைனலாக எடிட்டர் லெனின் அவர் கையால் ஃபைன் டியூன் பண்ணி எடிட் பண்ணி வெளிவந்த படம் தான் நம்ம இன்றைக்கி எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்க நாயகன். இந்த தகவலை சொன்னது முக்தா ஸ்ரீனிவாசன், அவர் தான் ப்ரொடியூசர், அவரோட பையன் முக்தா ரவி. இந்த நாயகன் படத்தோட சக்ஸஸ் வந்து மணிரத்னத்தை இண்டஸ்ட்ரியில் சுதந்திரமாக செயல்பட விட்டதாக ஒரு தகவல் சொல்லியிருந்தார். திரு மணிரத்னம் அவர்களுக்கு கதை சொல்லி ப்ரொடியூசர்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது மிக மிக கஷ்டமான ஒரு வேலையாக இருந்தது. இந்த நாயகன் படம் ரிலீஸ் ஆனவுடனே அந்த மிகப்பெரிய கஷ்டத்தை இந்த படம் நீக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா படம் பெரிய சக்ஸஸ் ஆகிட்டதுனால அவர்கிட்ட வர ப்ரொடியூசர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் படம் எப்படி ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு, ஸோ நாங்கள் அதை எதுவும் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சுதந்திரத்தை இந்த படம் நாயகன் படம் மணிரத்னத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கு. நாயகனுடைய மிகப்பெரிய சக்ஸஸுக்கு பிறகு
மணிரத்னத்துடைய அண்ணா ஜிவி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜி வெங்கட்ராமன். அவர் பெரிய ப்ரொடியூசர், இப்போதைக்கு அவர் உயிரோடு இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஷாருக் ஹாசன் அதாவது சுஹாசினியோட அப்பாட்ட போய் பேசியிருக்கார். இந்த மாதிரி என் தம்பி இருக்கா, அவர் வந்து நல்ல டேரக்டர், நீங்கள் அவருக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே தர்மத்தின் தலைவன் பட ஷூட்டிங்கில் ரஜினி வந்து ஜாட மாடியாக சுஹாசினிகிட்ட ஒரு பிட்டை போட்டிருக்காரு. இந்த மாதிரி மணிரத்னம்னு ஒரு ஆள் இருக்கார், அவரை பற்றி நீ என்ன நினைக்கிற, மௌனராகம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அது நல்லா ஓடிட்டுருக்கு, நாயகன்ற மாதிரிலாம் வேறு லெவலில் படம் ஹிட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டிருக்காரு. ஸோ சுஹாசினி அதை பற்றி கண்டு காணாமல் தெரியாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அதே தர்மத்தின் தலைவன் ஷூட்டோடைய அடுத்த ஷெட்யூல் வரும்போது ரஜினிகிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கு நிச்சயம் ஆகிருக்கு, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரஜினி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு, பரவாயில்ல நம்ம சொன்னது இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிற மாதிரி. ஸோ சுஹாசினியுடைய கல்யாணத்தில் ரஜினியோட பார்ட்டும் இருக்குது. இதுக்கப்புறமா பெரியவங்களாம் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் எல்லா கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ கல்யாணம் நடந்தது வந்து நம்ம ஜிவி இருக்கார் இல்லையா, அதாவது மணிரத்னத்துடைய அண்ணா, அவருடைய ஒரு கட்டி கட்டாமல் இருந்த ஒரு பில்டிங், பாதியில் ஃபினிஷ் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாத ஒரு பில்டிங், அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுருந்தாங்களாம். ஜன்னல் இருக்கும், அதை வாட்டர் இருக்குமா, ஆனால் ஜன்னல் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பழைய பில்டிங், சிமெண்டெல்லாம் பூசாமல் அப்படியே இருக்கிற வீடு. அந்த வீட்டில் தான் சுஹாசினி மணிரத்னத்துடைய கல்யாணம் நடந்திருக்கு. அதோட இன்ஸ்பிரேஷன் தான் அலைப்பாயுதையில் மாதவனும் ஷாலினியும் தங்கியிருக்கிற அந்த ரூம். கிட்டத்தட்ட அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருப்பாராம் மணிரத்னம். மனுஷன் ஒரு சீனை விடமாட்டார் போல். ஒரு சாவு வீட்டுக்கு போனால் கூட அங்கே போனால் எப்படி படுத்துருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணி அதை ஒரு சீனாக வச்சுருவார் போல். அதான் எண்ட் ஆஃப் த டே க்ரியேட்டிவிட்டி. கலைஞரவன் எல்லா இடத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறது தானே. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான தகவல் என்னென்னா, கல்யாணம் பண்ண புதுசில் மணிரத்னம் வந்து சுஹாசினியை சூன்னு கூப்பிடுவாராம். பட் சுஹாசினிக்கு மணிரத்னத்தை எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியலையா, அதனால பிஸ் 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 அப்படின்ற மாதிரி கூப்பிட்டே இருந்தாங்களாம். ஒரு ஸ்டேஜில் ரொம்ப நொந்து போய் மணிரத்னம் சொல்லிட்டாராம், நான் எவ்வளோ பெரிய டேரக்டர், என்னை பிசு பிசுன்னு கூப்பிட்றேன், ஏதாவது பேர் வச்சு கூட கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கப்புறமா தான் மணி அப்படின்னு டிங் 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 டிங்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. திரு மணிரத்னம் அவர்கள் கல்யாணம் ஆன புதுசுலேயே சுஹாசினிகிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து இந்த பொன்னியின் செல்வனை படமாக எடுக்கணும்னு. கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ ஏஜ் ஏதோ 30 to 32 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேயே மனுஷன் மேனிஃபெஸ்டோ பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு நாள் நான் எடுப்பேன்னு. எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் எடுக்க நினச்சி கூட முடியாமல் போனது. ஈவன் எம்ஜிஆர் ட்ரை பண்ணியிருக்காரு, கமலஹாசன் ட்ரை பண்ணியிருக்காரு, ஈவன் ரஜினி ட்ரை பண்ணியிருக்காரு. யாராலையும் சாத்தியமாகாத ஒரு விஷயம் கடைசியாக மணிரத்னத்துக்கு தான் சாத்தியமாயிருக்கு. ஈவன் அந்த படம் அவருக்கு நேஷ்னல் அவார்டும் வாங்கி கொடுத்தது. மணிரத்னத்துடைய இன்னொரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக டேரக்டர்ஸ் எல்லாருமே நடித்து காட்டுவாங்க, ஆக்டருக்கு இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும், இதான் கேரக்டர் அப்படின்னு. அவர் அந்த தப்பை என்றைக்குமே பண்ண மாட்டாராம். ஏன்னா ஒரு டேரக்டரை நான் நடித்து காமிக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டருக்குமே நான் நடித்து காட்டும்போது எண்ட் ஆஃப் த டே எல்லா சீனையும் நான் கம்பைல் பண்ணி பார்க்கும்போது எல்லா கேரக்டருமே மணிரத்னம் மாதிரியே நடிக்குமா. ஸோ அதில் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு மணிரத்னம் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியாக பண்ணால் எப்படி இருக்குங்கிற மாதிரி இருக்குன்றதுனால அவங்களுடைய ஆர்டிஸ்டுடைய ஒரிஜினல், அவங்களோட இண்டிவிஜுவலிட்டி வெளியில் வரணும், அவங்களோட திறமை வெளியில் வரணும். இன்னொன்று அப்போ தான் அந்த கேரக்டருக்கு லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அவர் யாருக்கும் நடித்து காட்ட மாட்டாராம். சிச்சுவேஷனை சொல்லிடுவாராம், நீ அந்த சூழலில் இருந்தானா நடிக்காத, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டேருந்து அந்த நடிப்பை வாங்குவாராம். அதனால தான் மணிரத்னத்துடைய படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறதுக்கு ரீசன். அதே மாதிரி மணிரத்னம் அவர்கள் ஒரு கதையை ஃபைனலைஸ் பண்ணிட்டார், இதுதான் நான் அடுத்த படமாக எடுக்க போகிறேன்னு. ஒரு மொதல் ஃபைனலைஸ் பண்ணுற டெக்னீஷியன் கேமராமேன் அவர்கிட்ட உக்காந்து இதுதான் நம்ம கதை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லிவிட்டு, அடுத்த டிஃபால்ட் செட்டிங் தான் ஒன்று இளையராஜா, இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஆர் ரஹ்மான். ஸோ இவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணுவாராம். அதுக்கப்புறமா மிச்ச டெக்னீஷியன்கிட்ட கதை சொல்லி தென் அந்த ப்ரொடக்ஷனோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். திஸ் இஸ் ஹவ் அவர் ஒர்க் பண்ணுவார் மணிரத்னம். நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் மணிரத்னம் அவர்கள் நல்லா கோல்ஃப் விளையாடுவார் அப்படின்னு. ஒரு 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 குச்சி மாதிரி நீட்டமாக வச்சு ஒரு வெள்ளையாக ஒரு பால் வச்சு அடிப்பாங்க தெரியுமா, பெரிய அப்படியே புல்வெளியெலாம் விளையாடுவாங்க. ஸோ அந்த விளையாட்டை திரு மணிரத்னம் அவர்கள் ரொம்ப நல்லா விளையாடுவாராம். அந்த விளையாட்டை விளையாடுறதுல மணிரத்னம் கை தேர்ந்தவர்னு ஒரு தகவல். அந்த காலத்தில் ஒவ்வொரு டேரக்டர்ஸுக்குமே ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். அவங்கள சொல்லும்போது ஒரு அடையாளப்படுத்தி சொல்லுவாங்க. உதாரணமாக கே பாலச்சந்தர் அவர்களை எடுத்தோம்னா அவர் வந்து கிளாசிக் ட்ராமா அப்படின்வாங்க. இதே பாலு மகேந்திரா எடுத்தோம்னா அவரோட ஃப்ரேமிங்கும் அவரோட ஃபோட்டோகிராஃபி வித் எமோஷன்ஸ்
அதே மாதிரி நம்ம பாரதி ராஜாவை எடுத்தோம்னா வில்லேஜ் ஸ்டோரிஸ், கருவாச்சி காவியம் மாதிரி வில்லேஜ் ஸ்டோரிஸ்லாம் எடுக்கிறதுல பாரதி ராஜா எக்ஸ்பர்ட். ஸோ அந்த மாதிரி அடையாளப்படுத்துவாங்க. ஈவன் சங்கரை சொல்லும்போது பிரம்மாண்டத்தை வச்சு சங்கர் படம் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. இல்லைன்னா அந்த படங்களில் நடிக்கிற ஒரு ஃபேமஸான ஹீரோ ஹீரோயின் அவங்கள அடையாளப்படுத்தி அந்த படத்தை சொல்லுவாங்க. பட் மணிரத்னத்துக்கு மட்டும்தான் மணி சார் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இது எந்த டேரக்டர்ஸுக்குமே கிடையாது. ஸோ இங்கே தான் மணிரத்னம்ங்கிறவர் ஒரு பிராண்ட் ஆகிறாரு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இல்லையா, மணிரத்னம்ங்கிறது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது. மணிரத்னம் அவர்களோட படம் அப்படின்னா ஒரு சில சீன்ஸ் எல்லாம், ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும். உதாரணமாக பஸ்ஸு, ரயில்வே ஸ்டேஷன்ஸ், நீர்வீழ்ச்சி, கடல், கல்யாணம், கலாட்டா இப்படின்னு நிறைய எலிமெண்ட்ஸ் அவரோட எல்லா படத்துலேயும் கம்பல்சரி இருக்கும். இது மணி சார் படத்தினுடைய அடையாளங்கள். இந்தியாவிலே மணிரத்னம் தான் ஒரே டைரக்டர் எல்லா டெக்னீஷியனும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கனவு இயக்குனர். சில பேர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. பட் சில பேர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணாமலே அவரோட படங்களை பார்த்து, ஈவன் லிங்குசாமி சொல்லும்போது சொன்னார், மௌனராகம் படத்தை நான் மியூட் பண்ணிவிட்டு சீன் பை சீன் பார்த்து தான் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நான் டைரக்ஷனை கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நாயகன் படத்தையும் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்படின்னு லிங்குசாமி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மானசீக குருவாக நிறைய இந்த காலத்து இளைஞர்களுக்கு மணிரத்னம் இருக்காருங்கிறது மணிரத்னத்தினுடைய கிரேட்னஸ். மணிரத்னத்தினுடைய எல்லா படத்தினுடைய வெற்றிக்குமே சமபாதி பங்கு இளையராஜாவுக்கும் உண்டு. இளையராஜாவை தவிர்த்துட்டு மணிரத்னத்தோட படத்தை நம்ம கொண்டாட முடியவே முடியாது. ஏன்னா இளையராஜா அந்த மாதிரி ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, மணிரத்னத்துடைய நாயகன் படம் வர்றப்போ அது கிட்டத்தட்ட மணிரத்னத்தோட 4வது படமாக என்னவோ, அப்போ இளையராஜா ஆல்ரெடி 400 படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இளையராஜா அந்த டைமில் வச்சுருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் மணிரத்னத்தினுடைய அந்த கதை சொல்கிற விஷயத்தை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. நாயகன்கிறது இளையராஜாவோட 400வது படம், அஞ்சலிங்கிறது இளையராஜாவோட 500வது படம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மணிரத்னம் நாயகன்லேருந்து அஞ்சலிக்கு வர அந்த கேப்பில் இளையராஜா கிட்டத்தட்ட 100 படங்கள் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவரோட அனுபவங்கள் மணிரத்னத்துடைய படைப்புகளுக்கு எந்த அளவுக்கு உதவி இருக்குங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான மணிரத்னம் அண்ட் இளையராஜா காம்போ தளபதியோட ஒரு முடிவுக்கு வருது. 1992 ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு புதிய சகாப்தம் ரோஜா அப்படிங்கிற படத்தின் மூலமாக உதயமாகுது. நம்மளாம் லியோ காஃபியோட விளம்பரத்தை பார்த்துருப்போம். லியோ காஃபி காலத்தை வென்ற ரசனை அப்படின்னு சொல்லி டைன் 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 அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் வரும். நிறைய பேர் காலர் டியூனை கூட வச்சுருந்துருப்பீங்க. இந்த டியூனை போட்டது ஏஆர் ரஹ்மான் தான். ஏஆர் ரஹ்மானும் மணிரத்னத்தோட சிஸ்டரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அவங்க ஆட் ஃபிலிம்ஸ்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மணிரத்னோட தங்கை ஒரு நாள் ஏஆர் ரஹ்மான் யதார்த்தமாக பேசிட்டே இருக்கும்போது சொல்லியிருந்திருக்காங்க, இந்த மாதிரி மணிரத்னம் என்னோட அண்ணா தான் அப்படின்னு. இந்த நியூஸை கேட்டு ஷாக்கான ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காரு, ஏன் எவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அதே மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மணிரத்னத்தை எனக்கு மீட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி அவருடைய விருப்பத்தை அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆயிருக்கு, லியோ காஃபியுடைய சக்ஸஸ் மீட் அந்த ஆடு நல்லா ஃபேமஸாக போனதுனால அவங்க ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மணிரத்னத்தோட பக்கத்தில் உட்கார்ற வாய்ப்பு கிடச்சிருது ஏஆர் ரஹ்மானுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காரு ஏஆர் ரஹ்மான், சும்மா கேஷுவலாக இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் என் ஸ்டூடியோவுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்லியிருக்காரு. அவர் கண்டிப்பாக வரமாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையோட. பட் சடனாக ஒரு நாள் மணிரத்னம் ஸ்டுடியோவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. திடீர்னு மணிரத்னம் வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தியை கேட்டவுடனே ஏஆர் ரஹ்மான் படபடப்பில், சரி இன்றைக்கி அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடுனியா அப்படின்னு சொல்லி அவரோட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவர் காமிக்கிறதுக்காக ரெடி ஆகியிருக்கார். பட் பெரிய பெரிய இளையராஜாவுடைய ஸ்டுடியோஸுக்கு பழகப்பட்ட மணிரத்னம் ஏஆர் ரஹ்மானுடைய சின்ன அந்த பொட்டி சைஸு உள்ள ஸ்டுடியோவை பார்த்துட்டு இந்த பையன் எப்படி பெரிய படங்கள்லாம் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் அவருக்குள்ளே எழாமல் இல்லை. பட் ஏஆர் ரஹ்மான் போட்டு காமிச்ச அந்த மியூசிக்கை எப்போ மணிரத்னம் கேட்டாரோ அந்த ஐடியாவை அவர் டோட்டலாக மறந்துட்டார். நோ, ஈஸ் த நெக்ஸ்ட் ஐகான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அன்றைக்கே வந்துட்டார். ஏன்னா அந்த சவுண்டிங் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் கேட்காத ஒரு சவுண்டு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஆகும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு அன்னைக்கே கணித்தவர் தான் த கிரேட் மணிரத்னம். அதுக்கப்புறமா
அவங்களோட கூட்டணி ரோஜாலேருந்து இன்னை வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மணிரத்னம் வந்து ஒரு நாள் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சுருக்கார். என்னென்னா, இந்த மாதிரி ரோஜா படத்தில் ஒரு சீன் இருக்குது, ஒரு காதல் டூயட் இருக்குது. அதில் வந்து அவங்க 2 பேரும் காஷ்மீரில் சுற்றி பனி இருக்கும், அந்த இடத்துல ஒரு டூயட் பாடுற மாதிரி. நான் அந்த பாட்டை கேட்குறப்ப கண்ணை மூடி கேட்டால் நான் அந்த பனியை ஃபீல் பண்ணணும், எனக்கு அந்த சில்னஸ் ஃபீல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காரு. அதை சீரியஸாக எடுத்து ஏஆர் ரஹ்மான் போட்ட பாட்டு தான் புது வெள்ளை மழை. எடுத்தோடனே அந்த ஒரு பிஜிஎம் எடுத்தோடனே அந்த ஒரு பிட்டு வரும், ஒரு மியூசிக்கு. அதை நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐஸ் கட்டியில் இருக்கிற ஃபீல் உங்களுக்கு வரும், நீங்கள் காஷ்மீரில் இருக்கிற ஃபீல் உங்களுக்கு வரும். ஸோ வெரி மச் இம்ப்ரெஸ்டான மணிரத்னம் அங்கேருந்து குரு சிஷ்யன் கூட்டணி சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த படம் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. இன்னி வரைக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்புனது. ஈவன் நேஷ்னல் அவார்டு கூட கிடச்சிது ஏஆர் ரஹ்மானுக்கு. ஒரு நல்ல ஆசானால் மட்டுமே ஒரு திறமைகளை கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்கு மணிரத்னம் இஸ் த பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். ஏஆர் ரஹ்மான் அவ்வளோ சின்ன ஸ்டுடியோவில் இருந்தால் கூட அவர்கிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற அந்த சென்ஸ் வந்து மணிரத்னம் மாதிரி ஒரு வாத்தியார்கிட்ட இருக்கிறதுனால தான் ஏஆர் ரஹ்மான் மாதிரி மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் உருவாக்கியிருக்காங்க. மணிரத்னம் அவர்களுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவர் படத்தில் வர கதாநாயகிகளுக்கு ஹீரோவுக்கு ஈக்குவலாக, ஏன் ஹீரோவோட ஒரு ஸ்டெப் மேலேன்னு கூட சொல்லலாம், இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு எல்லா ஹீரோயின்ஸுக்குமே. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, மௌனராகம் படத்தில் ரேவதிக்கு கொடுத்துருக்குற அந்த சாங் ஓஹோ மேகம் வந்ததோ, அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் பொண்ணு பார்க்குறதுக்காக மாப்பிள்ளைங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இது ஜாலியாக வீட்டுக்கு வேணும்ட்டே லேட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டு மலையிலலாம் டான்ஸ் எல்லாம் ஆடுற அந்த ஒரு பாட்டு. அதே தளபதியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரஜினி வந்து ராக்கம்மா கையை தட்டுன்னு சொல்லி இறங்கி குத்திக்கிட்டு இருப்பார். அப்படியே இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இளையராஜா சோபனாவோட கேரக்டரை இன்ட்ரோ பண்ணுவார். என்னென்னா குனித்த பூர்வமும் கோவை செவ்வாயின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாங்லேயே இந்த 2 பேரோட கேரக்டரையும் வச்சுருக்கிறது தான் மணி சாருடைய ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா இவர் யார், ரஜினிகாந்த் யார், சோபனா யார் அப்படிங்கிறது அந்த ஒரு பாட்டில் அந்த ஒரு சீனில் கேரக்டர் டிஃபைன் ஆகிடும். அதே மாதிரி ரோஜா படத்துடைய ஹீரோயின் வெள்ளந்தியான ஹீரோயின் மதுபாலா. ஸோ அவங்களோட இன்ட்ரோ சீன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற ஒரு சாங், பட்டி தொட்டியெல்லாம் பட்டை கிளப்பின சாங்கு. ஸோ அந்த ஹீரோயினுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு சாங் கொடுத்து அந்த சின்ன சின்ன ஆசை அந்த பாட்டு வேறு லெவலில் இருக்கும். அவங்களோட ஆசையெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி அலைபாயுதையில் யாரோ யாரோடி உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்லி ஷாலினிக்கு வச்சு பட்டையை கிளப்பிடுவார் அந்த பாட்டு. அதே மாதிரி குரு படத்தில் நன்னாரே நன்னாரே நன்னாரேங்கிற மாதிரி ஒரு சாங் வச்சுருப்பார். இப்படி நீங்கள் என்ன சொல்லிகிட்டே போகலாம். ஈவன் நாயகன் படத்தில் சரண்யாவோட இன்ட்ரோ சீன், மனுஷா கோயிலரோட இன்ட்ரோ சீன் இன் பாம்பே, அதே மாதிரி கீதாஞ்சலி படத்தில் வர அந்த மலையில் அந்த ஹீரோயின் ஆடுற சீன், இப்படின்னு மணிரத்னுடைய படத்தில் எல்லா படத்துலையுமே ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் வேறு லெவலில் பண்ணியிருப்பார். மணிரத்னம் படத்தினுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் டெக்னிக்கலி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் எல்லா லைட்டிங் சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், பட் தமிழர்களுக்கு தமிழ் வார்த்தைகள், இலக்கிய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமான நம்பிக்கை உள்ளவர். அதுக்குரிய முயற்சிகளை அப்பப்போ நிறைய படங்களில் எடுத்திருக்காரு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அவருடைய பாடல் வரிகளில் நிறைய இடத்துல நல்ல இலக்கிய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். இருவர் படத்தில் எடுத்திங்கன்னா நறுமுகையே 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 அது ஒரு பாட்டு. அதே மாதிரி தளபதியில் பார்த்தீங்கன்னா குனித்த புருவமும் கோவை செவ்வாயும் அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் வார்த்தைகள் இருக்கும். PS2வில் பார்த்தீங்கன்னா அகநக அகநக முகநகையே அப்படிங்கிற. அதே மாதிரி ஓகே கண்மணி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தமிழ் வார்த்தைகள் உள்ள பாட்டு இருக்கும். மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தானேன்ற மாதிரி. இப்படி அவருடைய எல்லா படங்கள்லையுமே தமிழ் வார்த்தைகளுக்கும் இலக்கிய சொற்களுக்கும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ தமிழுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் மணிரத்னம் கொடுக்க தவறியதே இல்லை. மணிரத்னம் அவர்களுக்கு மெமரி பவருங்கிறது வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருந்தார். அதுக்கு ஒரு உதாரணமும் சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2010 வெளிவந்த ராவணன் படம் நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா. PS2 பொன்னியின் செல்வனுடைய 2ஆம் பாகம் மியூசிக் கம்போசிஷன் போயிட்டே இருக்கப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிட்டு உட்காரவே இல்லையா. ஸோ ரொம்ப எல்லோரும் குழம்பி போயிட்டே இருக்கப்போ சடனாக மணிரத்னம் சொல்லியிருக்காரு, 2010 நம்ம ராவன் படத்துக்காக ஒரு மியூசிக் போட்டோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கழித்து அதை ஞாபகம் வச்சு சொல்கிறாரு.
அந்த மியூசிக் எடுத்து இங்கே ஏஆர் ரஹ்மான் ஷாக் ஆகிட்டாரா, நானே மறந்துட்டேங்க அந்த மியூசிக்கை, எப்படிங்க நீங்கள் இவ்வளோ விஷயத்தில் அந்த விஷயம் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு. அதுக்கு ஒரு சிரிச்சிட்டே சொன்ன பதில், அதுதான் என் தொழில் அப்படின்னாரான். மியூசிக் போட்டவரே மறந்துட்டார், பட் அவர் அதை ஞாபகமாக வச்சு அந்த பிட்டை எடுத்து இங்கே இன்சர்ட் பண்ணு வச்சா கரெக்டாக உட்காந்துச்சான். இதனால தான் ஏஆர் ரஹ்மான் மணிரத்னத்தை என்னோடய வாத்தியார் அப்படின்னு செல்லமாக கூப்பிட்றாரு. இந்திய சினிமாவில் லீடிங் பொசிஷனில் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கமல், ரஜினி, மறுக்கிறதுக்கே இல்லை. இந்த 2 பேரோடையுமே மணிரத்னம் அவர்கள் ஒவ்வொரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. கமலோட நாயகன், ரஜினியோட தளபதி. இந்த 2 பேருக்குமே இந்த 2 படம் தான் அவங்களோட ஃபிலிம் கேரியர்லேயே பெஸ்ட் மூவிஸ். அவங்களோட பெஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பார். கமலோட பெஸ்ட்டு ஆக்டிங்கை நாயகனில் பார்க்கலாம், ரஜினியுடைய பெஸ்ட்டு ஆக்டிங்கை தளபதியில் பார்க்கலாம். ஏன் ரஜினியினுடைய ஐகானிக் ஃபோட்டோ, ரஜினின்னா இந்த ஃபோட்டோ தான் எல்லா இடத்துலையுமே ஒரு காலத்தில் தளபதிக்கு அப்புறமா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ரஜினியை அடையாளப்படுத்தணும்னா இந்த ஃபோட்டோ தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ரஜினிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஐகானிக் ஒரு லெவல் ஆஃப் லிஃப்ட் கொடுத்தது வந்து கேரியரில் தளபதி படம் தான். அதை மறுக்கிறதுக்கு இல்லை. கமலஹாசனுக்கு நாயகன். மணிரத்னத்துடைய லெகசி, அதாவது அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளை சொல்லணும்னா ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். இந்தியன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி நியூஸ் 18 ஒவ்வொரு வருஷமும் ஒரு அவார்டு கொடுப்பாங்க. ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இவர் தான் அப்படின்னு சொல்லி. ஒரு வருஷம் வந்து ஷாருக் கானை செலக்ட் பண்ணி அவர் மேடையில் அந்த ட்ராஃபியோடு நிற்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டார் பாக்ஷா ஷாருக் கான் வந்து இந்தியன் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டை வாங்கி கையில் வச்சுருக்காரு. அந்த ஸ்டேஜில் மணிரத்னம்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, பெக் பண்ணுறாரு, என்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணவே இல்லை, உயிரேக்கு அப்புறமா தில்சேக்கு அப்புறமா என் கூட ஒர்க் பண்ணவே இல்லை. ஸோ இந்த தடவை நீங்கள் சொன்னீங்கன்னா ஏரோப்ளைன் மேலே கூட சையான்னு டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ப்ளீஸ் நான் கெஞ்சிக்கிறேன், நான் பெக் பண்ணுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு. அதுதான் மணிரத்னம், த பிராண்டு. அதே மாதிரி மணிரத்னம் சாரோடைய அந்த டிசிப்ளினை எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அவரோட ஒர்க் பண்ணவங்கலாம். எப்படின்னா எவ்வளோ லேட்டாக போனாலும் காலைல 5:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் டான்னு இருப்பாராம். ஸோ அவருக்கு பயந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவருக்கு முன்னாடியே நம்ம வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வேக வேகமாக வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட அவர் கமல் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பார், 5:30 மணி மணிரத்னம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா ஷார்ப்பாக ஷூட்டிங்னா ஈவன் லேட்டாக 3 மணிக்கு தான் போயிருப்பாராம் படுக்கிறதுக்கு, பட் 5:30க்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பாராம். தட் ஷோஸ் வை இஸ் லெஜண்ட். தட் ஷோஸ் த பேஷன் டுவர்ட்ஸ் ஃபிலிம். மணிசாரை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த செக்கச்சி வந்த வானம் படம் ஷூட்டிங் அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்ததை அருண் விஜய் ஷேர் பண்ணியிருந்தார். டெசர்ட்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, புழுதி புயல்னு சொல்லுவாங்க, அந்த பாலைவனத்துலலாம் அடிக்கும், அது ஹெவியாக அடிச்சிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் வண்டிக்குள்ளேயே உட்காந்துருக்காங்களாம். ரொம்ப நேரம் ஆச்சா, அது நிற்கிற மாதிரி தெரியல, யாரும் ஷூட்டிங் இறங்குற மாதிரி தெரியல கேரவனை விட்டு. பட் மணிசார் என்ன பண்ணாரோ, ஒவ்வொருத்தரா நீங்கள் வாங்கன்னு கேட்குறது பதிலாக அவர் முதல்ல இறங்கினாராம். எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக கேரவனை விட்டு வெளியில் வந்துட்டாங்களாம். இட் ஷோஸ் லீடர் லீட்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஸோ எப்போ அவர் இறங்குறாரோ, என்னங்க மணிசாரே இறங்கிட்டார், நம்மளாம் போய் தான் ஆகும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இறங்கி வந்துடுவாங்களாம். இதுதான் ஒரு லீடருக்கான நல்ல அடையாளம். திரு மணிரத்னம் அவர்களுடைய படங்களில் குறிப்பிட்ட ஒரு சில படங்களோட ஹைலைட்ஸை சொல்லணும் அப்படின்னா, தளபதி படம் இது வந்து மகாபாரதத்தை தழுவி எடுத்த கர்ணன் பேஸ் பண்ண ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னென்னா கர்ணன் வந்து நட்புக்கு ரொம்ப பேர் போனவர் அப்படின்னு. இந்த படத்தில் ஒரு சீனில் மம்முட்டி வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருப்பார். அப்போது வந்து ரஜினி வந்து நாகேஷ் கிட்ட சொல்லுவார், தேவா எந்திரிச்சு வந்துடுவான் அப்படின்ட்டு. ஒன்று டாக்டர் சொன்னாரா அப்படின்னு நாகேஷ் கேட்பார். இல்லை தேவாவே சொன்னான் அப்படின்னு. என்ன பவர்ஃபுல் டைலாக் தெரியுமா, அந்த தேவாங்கிற கேரக்டர் என்ன ஸ்ட்ராங்கான கேரக்டர்னு இந்த ஒரு டைலாகில் அந்த படத்தில் சொல்லியிருப்பார். பாம்பே திரைப்படம் ஹிந்து முஸ்லீம் மத கலவரத்தை வச்சு தழுவலில் எடுத்த படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்களும் அந்த கலவரத்தில் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பேர் மீண்டும் சந்திக்கிற சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி மனுஷா கோயிலார அந்த பசங்களை கட்டி பிடிச்சி அலற சீனாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், வித்தவுட் டைலாக் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அந்த சீன் ஓடும். வேறு லெவலில் படம் இருக்கும். அதே மாதிரி குரு இந்த படம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சனை ஹீரோவை வச்சு எடுத்திருப்பார். திருபாய் அம்பானியோடைய ஸ்டோரி. அபிஷேக் பச்சனை அந்த மாதிரி நான் பர்ஃபார்ம் பண்ணி எந்த படத்துலையுமே பார்த்தது கிடையாது. முடிஞ்சால் மறக்காமல் எல்லோரும் இந்த குரு படத்தை பாருங்கள். அபிஷேக் பச்சன் திருபாய் அம்பானியாகவே வாழ்ந்திருப்பார். எஸ்பெஷலி சின்ன பையனாக இருக்கட்டும், அந்த வயசான திருபாய் அம்பானியும் என்ன பாடி லாங்குவேஜ், வேறு லெவலுங்க, எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்ம். ஒன்லி மணிரத்னம் கேன் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நடிகர்கிட்டேருந்து ஒரு நல்ல நடிப்பை மணிரத்னத்தால் மட்டுமே வாங்க முடியுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஈவன்
அமிதாப் பச்சன் ரொம்ப பாராட்டியிருந்தாராம், என் பையன்கிட்ட இந்த மாதிரி தரமான நடிப்பை எந்த இயக்குனருமே வாங்கினதில்லை அப்படின்னு கண் கலங்கி சொன்னாராம். இருவர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில்லேருந்து மணிரத்னத்தினுடைய க்ரியேட்டிவிட்டி ஆரம்பிச்சிருக்கும். இருவர் அப்படின்னு அந்த இருளில் மேலே பார்த்தீங்கன்னா 2 லைன் போட்டிருப்பான் அந்த டாட்ஸ்க்கு, அந்த இருளில். அது வந்து கலைஞர் அண்ட் எம்ஜிஆர் சமகாலத்தில் அவங்க 2 பேர் இருக்கும்போதே, மீன்ஸ் ஜெயலலிதாவும் கலைஞரும் அப்போ இருந்தாங்க. தைரியமாக அந்த படத்தில் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, அண்ணா, ஜானகி இப்படின்னு நெடுஞ்செழியன் இப்படின்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தைரியமாக சமகாலத்தில் அவங்களாம் இருக்கும்போதே சொல்லக்கூடிய தைரியம் மணிரத்னத்துக்கு மட்டுமே வரும். அந்த படமும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட், மணிரத்னத்துடைய ஃபேவரட் மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் 1 மௌனராகம் சொன்னேன், 2வது இருவர், 3வது குரு. ஈவன் இருவர் படத்தை பார்க்கும்போது கூட ஐஸ்வர்யா ராய் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பார்க்குற மாதிரியே இருக்கும், மோகன்லாலை பார்த்தா எம்ஜிஆர் பார்க்குற மாதிரியே இருக்கும், நாசரை பார்த்தா நமக்கு கலைஞரை பார்க்குற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஐகானிக் சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களோட லைஃப் எப்படி எலவேட் ஆகுதுங்கிறத ஃப்ரேம்லேயே சொல்லியிருப்பார். ஒரு சீனில் நாசர் மேலே இருப்பார், மோகன்லால் கீழே இருப்பார். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் மேலே இருப்பார், நாசர் கீழே இருப்பார். அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரேம்ஸ்லேயே கதை சொல்லியிருப்பார். இது மணிரத்னத்தால் மட்டுமே சாத்தியமாகும். அதே மாதிரி அஞ்சலி படத்தில் எனக்கு இன்னி வரைக்கும் கேள்வி இருக்குது, எப்படி இப்படி இந்த ஷாமிலிங்கிற ஒரு சின்ன பாப்பாவை வச்சு ஆட்டிசம் அப்படிங்கிற அந்த குழந்தையோட ஸ்டோரியை அவரால் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறது எனக்கு அது எப்படி நடிக்க வச்சார், அந்த எமோஷன்ஸ் நம்மளால் அப்படியே கனெக்ட் ஆகுது. எப்படி அந்த ஷாமிலிங்கிற பாப்பா அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடிச்சிச்சுங்கிறது இன்னை வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய கேள்வி. இப்படி மணிரத்னத்தோட படத்தை ரசித்து விவரிச்சுக்கிட்டே போகலாம். தட் இஸ் வை மணிரத்னம் இஸ் வாத்தியார் ஃபார் மெனி டைரக்டர்ஸ். ஆயுத எழுத்து இந்த படம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து மைக்கேல் வசந்த் அப்படிங்கிற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருப்பார். இது வந்து ஜார்ஜ் ரெட்டி அப்படிங்கிற உண்மையாலுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய வாழ்க்கையை தழுவலாக வச்சு நடந்த நிகழ்வு இது எடுத்த படம். ஜார்ஜ் ரெட்டிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான ஃபெலோ, ஒரு கிக் பாக்ஸரும் கூட. அவர் என்ன பண்ணியிருக்காரு, காலேஜ் எலெக்ஷன்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 15 பேர் அவர் அடிக்க வந்திருக்காங்க. அந்த 15 பேருமே அவர் ஒரே ஆளாக அடித்து துவம்சம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள். அதே மாதிரி அவர் பிஹெச்டி பண்ணும்போது அவருடைய ஆராய்ச்சியில் அவர் பண்ண அந்த ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமயம் 1972 நடந்த ஒரு கலவரத்தில் அதே காலேஜில் அதே காம்பவுண்டுக்குள்ளே எங்கே அந்த 15 பேர் அடித்தாரோ அதே இடத்துல ஒரு 5 பேர் அவரை கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப யங் ஏஜ்லேயே ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக, ஒரு நல்ல எதிர்காலம் உள்ள ஒரு இளைஞனாக வர வேண்டிய ஒருத்தன் வந்து கொலை செய்யப்பட்டதை ஸ்டோரியாக எடுத்திருப்பார் மணிரத்னம். அதுதான் ஆயுத எழுத்து, ஜார்ஜ் ரெட்டியுடைய ஸ்டோரி. திரு மணிரத்னம் அவர்களுடைய பம்பாய் மற்றும் இருவர் இந்த படங்கள் வந்து தணிக்கை குழுவால் அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டு ரொம்ப ஃபில்டர் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஈவன் பம்பாய் படத்துக்கு அப்புறமா அது மிகப்பெரிய கலவரமாகி அவரோட வீட்டு மேலெலாம் குண்டெல்லாம் போட்டு பாம்லாம் போட்டாங்க அவர் வீட்டு மேலே. அந்த அளவுக்கு மணிரத்னம் ரொம்ப பர்சனலாகவும் அஃபெக்ட் பண்ணது. இருந்தாலும் மனுஷனோட தைரியத்தை பாராட்டியே ஆகணும். இவ்வளோ பெரிய லெஜெண்டரி டைரக்டரை யார் எதிராளியாக நினைக்கிறது இல்லையானா இருக்காரியா ஒருத்தர், அவர் தான் ராம் கோபால் வர்மா. ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், எனக்கு மணிரத்னத்தோட படம் பிடிக்காது, மணிரத்னத்துக்கு என்னோட படம் பிடிக்காது. இதில் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா, இந்த 2 பேர் சேர்ந்து திருடா படத்தோட திரைக்கதையை அமைச்சிருக்கிறாங்க. ஈவன் படத்தில் என் கிரெடிட்ஸ் கூட வரும். அதில் மணிரத்னமும் ராம்கோபால் வர்மாவும் தான் திருடா கதையோடைய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கொடுமை நடந்துச்சுன்னு ராம்கோபால் வர்மா சொல்லியிருப்பார். என்னைக்கு தான் ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞர் நான் பாராட்டியிருக்கேன். இதெல்லாம் அரசியலில் சகஜமாப்பா. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் விஷயம் வந்து இந்த தக் லைஃப்பில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசிக் கம்போசிஷன் நடந்துகிட்டே இருக்கப்போ படத்தோட இன்ட்ரோ சீன், படத்தோட பிகினிங்கில் வந்து ஒரு மாசான சீன் இருக்கான். அந்த சீனுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் ஒரு மியூசிக் போட்டு மணிரத்னமும் ஓகே சொல்லிட்டாரான். ஏஆர் ரஹ்மான் ஏதோ ஒரு காரணங்களுக்காக வெளியூர் போக வேண்டியிருந்துச்சான். போயிட்டு திருப்பி வந்த ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு ஷாக் காத்திருந்தது. என்னன்னு பார்த்தா, ஏஆர் ரஹ்மான் ஃபைனல் பண்ணி கம்போஸ் பண்ணி ஓகே வாங்கி வச்சிருந்த சீனை மணிரத்னம் இன்னும் வேறு ஒரு மியூசிக் ஆட் பண்ணி வச்சுருந்தாராம். அந்த சீனை பார்க்குறப்ப ஏஆர் ரஹ்மானுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் போட்டு வச்சுருந்த அந்த சீனுக்கு அந்த மியூசிக் ஏஆர் ரஹ்மான் இல்லாதப்ப அதே சீனுக்கு ஏஆர் ரஹ்மானோட அசிஸ்டண்ட்டை வச்சு மணிரத்னம் வேறு ஒரு மியூசிக் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அந்த சீனுக்கு அந்த சீன் வேறு லெவலில் எலவேட் ஆகிருந்துதான். அந்த சீனை பார்த்துட்டு ஏஆர் ரஹ்மான் சொன்ன ஒரே வார்த்தை,
அதனால தான் அவர் எங்களுக்கெல்லாம் வாத்தியார் அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த சீனை வேறு லெவலில் செதுக்கியிருந்தாராம் மணிரத்னம். இதுவரை திரு மணிரத்னம் அவர்கள் 52 முறை அவார்டுக்காக நாமினேட் ஆயிருக்காரு. அதில் 44 முறை வின் பண்ணியிருக்காரு. 7 நேஷ்னல் அவார்டு, 4 ஃபிலிம்ஃபேர் அவார்டு, 6 சவுத் ஃபிலிம்ஃபேர் அவார்டு, 1 நந்தி அவார்டு, 15 இன்டர்நேஷ்னல் அவார்டு, 4 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, 1 பத்மஸ்ரீ அவார்டுன்னு அவார்டோட லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குங்க. அவார்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு. இப்படி நம்மெல்லாம் எல்லா வகையிலையும் இன்ஸ்பயர் பண்ண மணி சாரை லெட்ஸ் செலிப்ரேட். நம்ம கொண்டாடுவோம் அவரை. ஆகச்சிறந்த கலைப்படைப்புகளை கொடுத்த ஆகச்சிறந்த கலைஞன் மணி சார். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். தட்ஸ் ஆல் மகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.